நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலே பல வழிகளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த வழிகளில் தான் எனக்கு அற்புதம் நடக்கும், எனக்கு இவங்க மூலமா தான் நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களை எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டீங்களா? நிறைய நேரம் மனுஷங்களை நம்பி நம்ம ஏமாந்து போய் நடுத்தெருவில் தான் நின்றுருக்கோம்ல. அதே போல பாருங்க, நிறைய நேரம் நம்ம மிஸ்டேக் பண்றோம். என்ன தெரியுமா? வேதத்தின்படி நம்ம நடக்காம மனுஷங்க சொல்றதை தான் நம்ம நம்புவோம். கர்த்தருடைய வேத வசனம் என்ன சொல்லி நம்ம நம்ப மாட்டோம் பாருங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட தெளிவா பேசுகிறார். நிறைய நேரம் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த வழிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்த நாட்கள் நிறைவேறாமல் போயிருக்கலாம், அல்லது நீங்கள் சொன்ன இடத்திலிருந்து அற்புதங்கள் நடக்காமல் இருக்கலாம், காரியங்கள் சாத்தியமாகாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய வழியை ஏற்படுத்துகிறார். யோவானின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னடா, ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து அற்புதம் நடக்குமே அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த மனுஷன் சொஸ்தமாகி அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான்னு நீங்க சொல்றது கேட்கும் போது அந்த மைண்ட் வாய்ஸ் என்னால கேட்ச் பண்ண முடியுது. நல்லா கவனிங்க. இந்த மனுஷன் பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா வெயிட் பண்றான். எதுக்காக தெரியுமா? குளம் கலக்கப்படும், அதுல நான் இறங்கி சுகமாவேன்னு. 38 வருஷமா அவன் வாழ்க்கையில ஒரு ஃபெயிலியர்ஸ் தான். அவன் எதிர்பார்த்திருந்த அந்த இடத்துல இருந்து அற்புதம் நடக்கல. நிறைய பேருக்கு பெதஸ்தா குளத்துல இருந்து அற்புதம் நடந்துச்சு. தேவதூதன் எப்பெல்லாம் கலக்கிறானோ அப்பெல்லாம் அற்புதம் நடந்துச்சு. அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா இவனுக்கு பாருங்க, அந்த பாக்கியம் கிடைக்கல. 38 வருஷமா வெயிட் பண்ணி ஒரு ஃபெயிலியர்ஸ் லைஃபோட படுத்திருக்கிறான். ஆனா பாருங்க, அவன் யாரை நம்பி இருந்தானோ, யார் தனக்கு சுகம் கொடுப்பாங்க நம்பி இருந்தானோ, அந்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவனுக்கு நேராக அவன் 38 வருஷம் பாடுகளை கர்த்தர் நீக்கி போட்டார். இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். நீங்க எதிர்பார்த்த கதவுகள் அடைத்திருக்கலாம். கர்த்தர் வேறு ஒரு விதத்திலிருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். 38 வருஷமா வியாதியா இருந்தவனுக்கு கர்த்தர் எப்படி அவரே ஒரு அற்புதத்தை செய்தார். அவன் எதிர்பார்க்கவே இல்லை அந்த வழி கிடைக்கும், அப்படி நடக்கும் என்று. ஆனால் கர்த்தர் பாருங்க, அவன் நினைத்திராத ஒரு பாதையை திறந்து அவனுக்கு அற்புதங்களை செய்தார். அவன் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றினார். அவனுடைய காத்திருப்பை கர்த்தர் கனம் பண்ணினார். அவன் முயற்சிகளை கர்த்தர் தோல்வியாக மாற்றவில்லை. இன்றைக்கு கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நிறைய நேரம் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாக நிறைவேறும். விசுவாசத்தோட காத்திருங்கள், உங்களுக்கு வேறு வழியிலிருந்து தேவன் அற்புதத்தை செய்வார். நீங்க எதிர்பார்த்த வழி அல்ல, எதிர்பாராத விதத்திலிருந்து தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். விசுவாசத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து பாதுகாப்பார். God bless you.